எனவே டெல்லி சட்டமன்ற தேர்தலில் திடீர் திருப்பமாக தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பத்திலிருந்து பின்னடைவை தான் சந்தித்தார். தபால் வாக்கிலே பின்னடைவில் இருந்தார். தற்பொழுது மீண்டும் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. 254 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலுடன் அதே போன்று 20 இடங்களுக்கு கீழே சென்று கொண்டிருந்த ஆம் ஆத்மி தற்போது மீண்டும் 24 இடங்கள் என்ற வகையிலே தற்போது முன்னிலை பெற ஆரம்பித்திருக்கு. தொடர்ந்து முன்னிலை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிற பிஜேபி மட்டுமல்ல, ஆம் ஆத்மியும் தற்போது முன்னிலை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிற தகவல் வந்திருக்கிறது. எனவே மிக முக்கியமாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கெஜ்ரிவால் முன்னிலை பெற்றிருக்கிறார். 254 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. டெல்லியில் தற்போது 2 சுற்றுகள் 17 சுற்றுகள் எண்ண வேண்டி இருக்கிறது. 2 சுற்றுகள் தான் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. டெல்லியிலே தொடர்ந்து மாறுகின்றன என்றால் தற்போது பர்வேஸ் ஷாகிப் வர்மா மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் என்றால் இவர் முதலமைச்சராக நிறுத்தப்படலாம். ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால், பர்வேஸ் வெற்றி பெற்றால் அவர் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்படும் பர்வேஸ் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ஆனால் 254 வாக்குகள் பின்னடைவை பெற்றிருக்கிறார். அந்த தகவல் தற்போது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலை 2 சுற்றுக்கள் முடிவில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது முதன்முறையாக முன்னிலை பெற்றிருக்கிறார். அதுவும் 254 ஸ்பிளண்டர் மார்ஜின் என்பார்களே, அது போன்ற ஸ்பிளண்டர் மார்ஜினிலே இருக்கிறார்கள். ஆனால் தற்போது நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் அதிஷியிடம் பேசி இருக்கிறார். அதிஷி தற்போது முதலமைச்சராக இருக்கிறார். அவரிடம் பேசிய போது ஆம் ஆத்மி மீண்டும் உறுதியாக நம்புகிறது, நாங்கள் முன்னிலை பெறுவோம் என்ற ஒரு உறுதியுடன் இருக்கிறார்கள். 44-25 என்றால் 50 தாண்டி 54 என்று சென்ற பாஜக தற்போது குறைந்து கொண்டே வருகிறது. 54 இருந்தவர்கள் தற்போது 44க்கு வந்து விட்டார்கள் என்பது கவனிக்கப்பட வேண்டிய அம்சமாக இருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து அந்த மத்திய டெல்லி பகுதியின் வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விறுவிறுப்பாக அங்கு எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஓல்டு டெல்லி, பழைய டெல்லி வாக்குகளும் தெற்கு டெல்லி வாக்குகளும் தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. இந்த வாக்குகள் வரும்பொழுது நிச்சயமாக ஆம் ஆத்மியுடைய முழு பலம் என்னவென்று தெரியவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே 24 தற்போது அந்த எண்ணிக்கையில் மாற்றம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பின்னடை 20 கீழ் 17 என்று சென்றது தற்போது 25 ஆம் ஆத்மி வந்திருக்கிறது. எனவே இது முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. 25-44 என்பது தற்போது ஒரு டெல்லி வேட்பாளர்கள் டெல்லி தேர்தலிலே தற்போது ஒரு புது நம்பிக்கையை விதைத்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கு என்றுதான் சொல்ல வேண்டும்.